இந்தியாவிற்கு நுழைந்த பொழுது வரி வேண்டும், கப்பம் வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கின்ற பாளையத்து மன்னர்களையும் இந்த நாட்டில் இருக்கிறவர்களையும் துன்புறுத்துகிறார்கள். அந்த வகையிலே வெள்ளையரை எதிர்த்து போராடிய முதல் போராளி அருந்ததிய சமூகத்தில் பிறந்த மாமன்னர் ஒண்டிவீரன் அவர்கள் ஆவார்கள். 16 தமிழ் பாளையத்து மன்னராக சென்றவர்கள் ஒண்டிவீரன் அவர்கள். திருநெல்வேலி சீமையிலே ஒண்டிவீரன் அவர்கள் பூலித்தேவன் அவர்கள் ஆட்சியிலே தளபதியாய் விளங்கி பாளையத்து மன்னனாக திகழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் ஆங்கிலேய அதிகாரி அவர்கள் வெள்ளையர்கள் வந்து பூலித்தேவனிடமும் ஒண்டிவீரனிடமும் சவால் விடுகிறார்கள். எங்களை ஜெயித்து விட்டால் கப்பம் கேட்பதை நாங்கள் நிறுத்தி விடுகிறோம் என்று ஆங்கிலேய அதிகாரி ஹெரான் அவர்கள் கூறுகிறார்கள். உடனே பூலித்தேவன் தலையிடிக்கிற பொழுது இந்த சமூகத்தில் பிறந்த மாபெரும் வீர தியாகி போராளி ஒண்டிவீரன் அவர்கள், நான் இருக்கிறேன், வெள்ளையரை எதிர்த்து ஓட ஓட விரட்டுகிறேன் என்று வீர சபதமேற்று புறப்படுகிறார். வெள்ளையர் முகாம் அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே அவர் சென்று இரவு நேரத்தில் குதிரையிலே இறங்கி அந்த குதிரையை விட்டு இறங்கி வெள்ளையர்கள் இந்தியாவை பூலித்தேவன் அரண்மனையை சுட்டு வீழ்த்த வைத்திருந்த பீரங்கிகளை வெள்ளையரின் முகாம் பக்கம் முதலிலே திருப்பி வைக்கிறார். ஏதோ சத்தம் கேட்கிறது என்று வெள்ளையர்கள் வந்து பார்க்கிற பொழுது ஒண்டிவீரன் அவர்கள் ஒரு புல் புதரிலே நுழைந்து அங்கே பதுங்கிக் கொள்கிறார்கள். வெள்ளையர்கள் வந்து பார்க்கிற பொழுது குதிரை மட்டும் தனியாக இருக்கிறது என்று அந்த குதிரையை கட்டுவதற்கு அங்கே கிடந்த ஈட்டியை எடுத்து கீழே குத்துகிறார்கள். குத்துகிற பொழுது ஒண்டிவீரன் அவர்கள் மறைந்திருந்த அந்த பகுதியிலே அவருடைய கையிலே அந்த ஈட்டி இறங்குகிறது. அதையும் அந்த வழியை பொருட்படுத்தாமல் அவர்கள் பதுங்கி கொண்டிருக்கிறார். உடனே அவர்கள் இரவு நேரம் வந்த பொழுது பறையை வைத்திருப்பார்கள். அன்றைக்கெல்லாம் மன்னர்காலங்களிலே போர் முழக்கம் விடுகிற பொழுது பறை சாட்டுவார்கள். அந்த பறையை அவர் குதிரையிலே ஏறி உதைக்க திட்டமிடுகிறார். எப்படி முடியும்? ஒண்டிவீரன் கையிலே ஈட்டி குத்தி ஆழமாக கீழே இருக்கிறது. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தன்னுடைய வாளை எடுத்து தன்னுடைய கையை வெட்டி வீழ்த்துகிறார். சொட்ட சொட்ட ரத்தத்துடன் கையை இழந்து குதிரையிலே ஏறி அமர்ந்து அந்த பறையை எட்டி உதைக்கிறார். எதிரிகள் வந்து விடுகிறார்கள் என்று ஆங்கிலேயர்கள் வந்து பீரங்கியை முழக்குகிறார்கள். பீரங்கியை முழக்கிற பொழுது ஆங்கிலேய அதிகாரிகளும் அவர்கள் முகாம் அனைவரும் அத்தனையும் அழிந்து போகிறார். உடனே ஒண்டிவீரன் அவர்கள் குதிரையை பறந்து வந்து பூலித்தேவனிடம் அந்த பட்டாளத்தை கொடுத்து அவர் மகிழ்கிறார். எங்கே ஒரு கையை காணும் என்று பூலித்தேவன் அவர்கள் ஒண்டிவீரனை கட்டிப்பிடித்து அழுகிறார்கள். இப்படிப்பட்ட வீர செயலை செய்த நம்முடைய சமூகத்தில் பிறந்த ஒண்டிவீரன் அவர்களுக்கு தான் இன்றைக்கு நாம் நினைவஞ்சலி செலுத்துகிறோம். அதன் பிறகு நாச்சியார் ஆட்சி காலத்திலே சிவகங்கை சீமையிலே நாச்சியார் ஆட்சி காலத்திலே நாச்சியாரின் கணவர் முட்டு வடுநாதர் அவர்களை ஆங்கிலேயர் குத்துக் கொள்கிறார்கள். அதை ஆங்கிலேயரை பணி வேண்டும் என்று நாச்சியார் அவர்கள் சபதம் கொண்டு வெகுண்டெழுகிறார். அந்த காலகட்டத்தில் தளபதியாக ஒரு பெண் நியமிக்கப்படுகிறார். அந்த பெண் நம்ம அருந்ததிய சமூகத்தில் பிறந்த வீரத்தாய் குயில் என்பார்கள். அந்த குயிலுடைய வயது 16. வெள்ளையர்கள் வந்து நுழைகிற பொழுது அவர்களை விரட்ட வேண்டும், அழிக்க வேண்டும் என்று உடம்பு முழுவதும் நெய்யை பூசிக்கொண்டு உடம்பு முழுவதும் நெருப்பை வைத்துக் கொண்டு வெள்ளையர் கிழமையை குதித்து தன் உயிரை விடுகிறார் வீரத்தாய் குயில். அருந்ததிய சமூகத்தில் பிறந்த இந்த வீரத்தாய்க்கு நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று இன்றைய சமுதாய மக்களை இளைஞர்களை நான் கேட்டுக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கொங்கு மாவட்டத்திலே
தீரன் சின்னமலை சுதந்திர போராட்டத்திற்காக வெள்ளையர்களை எதிர்த்த பொழுது அவருக்கு உறுதுணையாக இருந்த மாவீரன் பொல்லார் அவர்கள் செருப்பதற்கும் தெளிவு செய்பவர். ஆங்கிலேயரை எதிர்ப்பது எப்படி என்று தீரன் சின்னமலை அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது பொல்லார் அவர்கள் ரகசியமாக ஆங்கிலேயர் எங்கே இருக்கிறார்கள் என்பதை ரகசியமாக தீரன் சின்னமலைக்கு தகவல் கொடுக்கிறார். இதை அறிந்த வெள்ளையர்கள் பொல்லானை பிடித்து வெட்டி தலை கீழாக முண்டை கீழாக அந்த முண்டத்தை தலை கீழே தொங்கவிடுகிறார்கள். அந்த முண்டத்தின் மேல் உப்பை தடவுகிறார்கள். உப்பை தடவி எங்களை எதிர்ப்பவர்களுக்கு இதுதான் கதி என்று ஆங்கிலேயர்கள் எழுதி வைக்கிறார்கள். இன்றைக்கு இந்த சமூகத்திலே இந்த நாட்டிலே ஒருவரை பறைசாட்டுகிற பொழுது அவனை திட்டுகிற பொழுது என்ன சொல்கிறார் தெரியுமா? மரியாதையாக இரு, இல்லை என்றால் உனக்கு உப்பு கண்ணு போட்டுவிடு என்று சொல்லுகிறார்கள். அந்த உப்பு கண்ணு போட்டுவிடு என்ற சொல் பொல்லாதவர்களை வெட்டி தலைகீழாக தொங்கவிட்டு வெள்ளையர்கள் உடம்பு முழுதும் பூசிய பிறகுதான் அந்த வார்த்தை மக்கள் மத்தியிலே புழக்கத்தில் வந்தது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பொல்லாதவர்கள் ஈரோடு மாவட்டத்திலே அரசம்பாளையம் என்ற பகுதியிலே பிறந்தவர். அவருக்கு அங்கே தமிழக அரசு நினைவு சின்னம் வைத்துள்ளது.